நீங்கள் சொல்லலாம், காசியில் போய் மரணம் அடைந்தால் முக்தி, ராமேஸ்வரம் சென்று வந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு தான். அவ்வளோ வைப்ரேஷன் உள்ள ஒரு பிளேஸ் தான் திருவண்ணாமலை. நான் ஐயப்பன் கோயிலில் போனீங்கன்னா 18 படி வச்சுருப்பாங்க. அந்த 18 படி முடிஞ்ச பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும். யாராவது பார்த்துருப்பீங்களா? ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே நம்ம சூட்சமான விஷயத்தை பார்க்கணும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொன்னான். அரி சிவன் ஒன்று அப்படின்னு நிரூபித்த இடமும் இந்த இடம் தான். இந்த ஊருடைய காவல் தெய்வமாக பூத நாராயண பெருமாள் இருக்கிறாரு. அப்போ பெருமாளை சந்திச்சுட்டு சிவனை பார்க்கும்போது தான் உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். அப்போ அந்த அங்காள பரமேஸ்வரர், சுயம்பா அங்காள பரமேஸ்வரர், சுயம்பா புத்தோடு வந்திருக்கிற அம்மன். அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளோ வலிமை இருக்கும். அப்போ அந்த சக்தியை மக்கள் பயன்படுத்திக்கணும். உலகெங்கிலும் உள்ள அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலை கிங்டம் நேயர்களுக்கும் அருணகிரி சிதம்பரநாதனின் அன்பு வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக இறை சிந்தனை சார்ந்து, திருவண்ணாமலை சார்ந்து நிறைய தகவல்களை நம்ம நேர்காணலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள். அவர்களிடம் திருவண்ணாமலை சார்ந்த பல்வேறு ரகசியங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஐயா, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரகசிய சூட்சமங்கள் எதனா இருக்குங்களா? என்ன இது இங்கே ரகசியம் சூட்சம்னு இல்லை. அந்த சூட்சமத்துக்கான முழு வடிவமாக இருக்கிற அண்ணாமலையார் தான். அவரை மீறி இங்கே எதுவும் கிடையாது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் ஆதி அருணாசலேஸ்வரர். ஆதினாவே முதன்மையானது அதுதான். முதலும் அதுதான், முடிவும் அதுதான். அப்போது இந்த உயிருடைய பெருமையை நம்மலாம் இப்போது கேள்விப்பட்ட தகவல் தான் பார்க்குறோம். இங்கே பல மகான்கள் தோன்றி இன்றும் அருவமாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த ஊர். இங்கே கணக்கிலடங்கா சித்தர்கள் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் 2 பேர்லாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த சித்தர்களுக்கு வாய் வழியாக வந்த பெயரை சுட்டி வணங்கி வந்தாங்க. அதை தாண்டி நிறைய மகான்கள் புருஷர்கள் இந்த மண்ணில் இன்றைக்கும் அருவமாக இருக்கிறாங்க. அவ்வளோ வைப்ரேஷன் உள்ள ஒரு பிளேஸ் தான் திருவண்ணாமலை. தான் என்ற அகந்தை அழிக்கக்கூடிய இடம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அது ருத்ரனுடைய பிளேஸ்ன்னு சொல்லுவோம். காலபைரவர் அப்படின்னா யாருன்னா அகந்தையை அழிக்கக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம். யார் பெரியவர் அப்படின்னு ஈகோ பிரச்சனை இந்த ஊரில் தான் ஏற்பட்டது. அதாவது மனிதனுக்குள்ளே இது போன்ற பிரச்சனைலாம் பின்னாடி வரலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இறைவனே அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறார். மும்மூர்த்திக்குள்ளே யார் சிறந்த நாடகத்தை நடத்துகிற இடம் தான் அடி அண்ணாமலை. அப்போது அந்த பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கக்கூடிய அவர் கையால் நிறுவப்பட்ட லிங்கம் தான் ஆதி அருணாசலர், அடி அண்ணாமலை இருக்கிற அந்த சிவலிங்கம். அப்புறம் நிறைய சித்தர்கள், ஒரு சித்தராக 2 இடைக்காடர் இருக்கார், குகை நமச்சிவர் இருக்கார், ரமண மகரிஷி இருந்தார், சேஷாத்திரி மகன் இருந்தார். எவ்வளோ பேர் மகான்கள் எவ்வளோ விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க. இன்றளவு கூட பேசக்கூடிய நித்யானந்தா முதல் கூட நான் சொல்ல வரேன். அது மக்கள் மத்தியில் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அவர் உலகளவில் ஒரு புகழ்பெற்ற நபர் தான். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. சிவன் அவருக்கு உண்டானா உண்டு தான், இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை, நம்ம அந்த விஷயம் யோசிக்கணும்ல. ஐயா, இப்போ நீங்கள் நிறைய சித்தர்களை பற்றி சொன்னீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வினா, இடைக்காடர் சித்தர் அவருடைய ஜீவசமாதி எந்த இடத்துல இருக்குது திருவண்ணாமலைன்னு கேட்குறாங்க. அதற்கான சரியான தீர்வு இது வரையும் யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியல. இல்லை, சித்தர்கள் நிறைய இடத்துல ஜீவசமாதி ஆவாங்க. ஒரு சித்தரே பல இடத்துல. கண்டிப்பாக அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே அவருடைய சமாதி இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. மலை மேலே அவருடைய சமாதி ஜீவசமாதிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. அவர் வாழ்ந்த பூமி இந்த பூமி. ஆமாம். அவர் சித்தி பெற்றது, அவருடைய இறை அனுபவத்தை பெற்றது இந்த பூமி. அவருடைய அருவமாக வாழக்கூடிய பூமி இந்த பூமி. இந்த இடத்துல நீங்கள் எங்கே நின்று சித்திர மகான்களை வணங்கினாலும் அவங்க காட்சி கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் சொல்லிட்டு தேவை அற்ற விஷயம். ஏன்னா அவங்களுடைய எல்லா சக்தியும் இங்கே பரம்பரோட நிறைஞ்சிருக்கு. இறைவனோட ரொம்ப மிங்கிலான விஷயம். இறைத்தன்மையை அடைஞ்சவங்க, இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவங்க. அப்போ அவங்க இந்த பூமியில் தான் வாழ்ந்தாங்க. இங்கே தான் பூஜை செஞ்சாங்க, புனஸ்காரம் செஞ்சாங்க, யாகம் செஞ்சாங்க, சக்தியை பெற்றாங்க, இறைவனுடைய தன்மையை அடைஞ்சாங்க. அப்போ அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும்னா நிச்சயமாக இருக்கும். நம்ம பாரத பூமியே பார்த்திங்கன்னா புண்ணிய பூமி தானே. மகான்கள் சித்தருடைய அருளால் தான் இன்றைக்கி பல விஷயங்கள் நம்மளுக்கு நேரடியாக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு துன்பமான விஷயத்தை விழுப்புறதுக்கான முக்கியமான காரணி சித்தர்கள் மகான்கள் தானே. அப்பப்போ சின்ன சின்ன இண்டிகேஷன் கொடுப்பாங்க. சித்தர்கள் மகான்கள் அரூபமாக இன்றோட வாழக்கூடிய ஒரு பூமி இந்த பூமி. அது யாருக்குமே எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது. இது ஒரு காந்த மலை. இப்போ அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு முறை ஒருத்தர் கிரிவலம் வந்துட்டாருன்னு பார்த்தாங்களேன், அவருக்கு அடுத்தடுத்து வரணுன்ற ஒரு விஷயம் தோணிடும். அதில் மாறுபட்ட கருத்து யாருக்குமே இருக்காது. எப்படி ஒரு ஈர்ப்பு எப்படி வந்தது? பேரே காந்த மலை வந்துடும். சிவன் இல்லையா? இங்கே நான் ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயம் சொல்லுவேன். என்னென்னா, ஐயா முதல்ல சிவன் ஸ்தலம் ஃபஸ்ட்டு விஷயம். ஆமாம். அப்போது சூரிய பகவானுக்கான ஆதிக்கம் பெற்ற இடம் இது. அப்போது ஒரு நிறுவனத்தில், அரசியலில் ஒரு தலைமை பீடம், ஒரு சிஇஓ லெவலில் ஒருத்தர் உயரணும் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தருக்கு வேணும் கண்டிப்பாக. அப்போ ஜாதக ரீதியாக அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவனுக்கு சூரியன் வலுவாக இருந்தால் தான் கிடைக்கும். பொதுவான விதி இது ஜாதகத்தில். அப்போ அந்த சூரியன் வலுப்பெறணும் அப்படின்னும் போது இங்கே சிவபெருமான் சூரிய கிரக வடிவத்தில் இருக்கார்.
அப்போ இங்கே நீங்கள் சிவனை வந்து வழிபடும்போது இந்த ஊரில் வந்து வழிபடும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தலைமை பதவிக்கான ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். சிவன் அதாவது சூரியன் நல்லா இருந்தாலும் அனுகிரகத்தை அதிகமாக வாங்கிக்கலாம். அவர் சரியில்லைன்னாலும் அவர்கிட்ட போய் ஒரு அனுகூலமான வேண்டுதலை வச்சு அந்த பவரை வாங்கிக்கலாம். இப்படி அப்போது இடைக்காடா சித்தர் என்ன அம்சம் அப்படின்னா, அவர் ராகு பகவானுடைய அம்சமாக இந்த ஊரில் இருந்திருக்கார். ஒரு ராகுக்கும் அந்த ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகத்துடைய தாக்கத்துலாம் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒவ்வொரு இறைவனுக்குள்ள ஒரு கிரகம் இருக்காரு. நீங்கள் இறைவனாக பார்க்குறேன், கிரகமாக பார்ப்போம். அப்போ இடைக்காடா சித்தர் என்ன ரூபத்தில் கிரகத்தில் இங்கே இருக்கார் இந்த ஊரில் அப்படின்னு பார்த்தா ராகு பகவானுடைய அம்சமாக இருக்கிறார். அப்போது ஒரு மனிதனுக்கு ராகு பகவானது ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லா கிரகமே இம்பார்ட்டன்ட் உண்டு. அப்போ இந்த ராகு கேது தோஷம் பரிகார ஸ்தலமாக திருவண்ணாமலை இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த ஊரில் நீங்கள் வந்து அண்ணாமலையை தரிசித்து நீங்கள் வணங்கும்போது கிரிவலம் போகும்போது உங்கள் ராகு கேதுக்கான தோஷங்கள் சர்ப தோஷங்கள் எதாவது இருந்ததாலும் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இது உண்டு. ஒரு அற்புதமான பதிலுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராகு கேது சார்ந்தவர்கள் திருவண்ணாமலை வர்றது ரொம்ப சிறப்பு. நன்றி. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த பரிகார ஸ்தலமாகவும் நம்ம பார்ப்போம் இந்த பூமியை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த ஊர். ஆமாம். அதாவது இப்போ தற்கொலை என்ன ஒரு மனுஷனுக்கு வருன்றது ஒரு விஷயம் இயல்பு. அப்போ அந்த தற்கொலையை தடுத்து ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான். புரியுது. அந்த காலத்தில் இந்த மாதிரி சம்பவம்லாம் கலிகாலத்தில் நடக்கின்ற உணர்த்துற சம்பவம் தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ அருணகிரிநாத ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாருன்னு, எப்படி அவர் இறைத்தன்மையை பெற்றாருன்னு தெரியும். அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடமாகவும் இந்த ஊர் இருக்கிறதுனால இது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர். அப்போ முருகர் அப்படின்னா செவ்வாய்னா யார்? மருத்துவர், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க. இது எல்லாமே இந்த துறை செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் டாக்டர் ஆக முடியும், மருத்துவ துறைக்கு வர முடியும், சீருடை பணியாளருக்கு வர முடியும், அரசு உத்தியோகத்தை பெற முடியும். இவ்வளோ விஷயம் மருத்துவம் சார்ந்த விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் செவ்வாயில் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் பலம் பெறணும் அப்படின்னும் போது திருவண்ணாமலை வழிபடும்போது உங்களுக்கு செவ்வாய் கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்குது. காலபைரவர், ருத்ரன், அப்படி ஒரு கிரக ரீதியாக நாங்கள் இந்த ஊரை பார்ப்போம். அப்போது அந்த நவகிரகங்களும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அது துன்பகரமான விஷயமா இருந்தாலும் அது இன்பகரமாக மாற்றும். இன்பங்கள் மேலும் இன்பம் வேணும்னு சொல்லும்போதும் உங்களுக்கு இங்கே ஆக்டிவேஷன் நடக்குமானா ஆக்டிவேஷன் நடக்கும். அது போன்ற அதி அற்புதமான ஒரு பூமி தான் அண்ணாமலையார் அருணாசல ஈஸ்வரர். அதனால் இந்த பூமி அவ்வளோ அற்புதமான பூமி. சூட்சமங்கள் மர்மங்கள்லாம் ஒன்றும் இல்லை. சித்தர்கள் பல விஷயத்தை வலிமையாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பூமியை பற்றி எதாவது ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்ல, ஐயா நினைத்தாலே முக்தின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேற என்ன ஒன்று இங்கே சூட்சம் இருக்க முடியும்? ஒரு வரியில் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சொல்லலாம், காசியில் போய் மரணம் அடைந்தால் முக்தி, ராமேஸ்வரம் சென்று வந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்ட்டான். நீங்கள் வரவிட தேவையில்லப்பா, ரொம்ப ரிஸ்கத்தெல்லாம் வராது, நீ உட்காந்ததே என்ன நினச்சிக்கப்பா போதும், நான் அவனுக்கு முக்தி தரேன்னு சொல்கிறான். பிறவா நிலை வேண்டும் இறைவான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தன் உட்காந்தான். என்னதான் இங்கே சித்தர்கள் மகான்களும் எதுக்கு தவம் வந்து உட்காடுறாங்க? ஒரு நிலையை ஒரு சில சக்தியை அஷ்டமா சக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அஷ்டமா சக்தியை அடைஞ்ச பின்னாடி அதுக்கடுத்த நிலை என்னன்னா அந்த மோட்சத்தன்மை அடையணுன்றான். போதும்பா அந்த பிறவி எனக்கு இதோட விட்டுருங்க, அடுத்த நிலை வேண்டாம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்குற இடம் தான் இந்த இடம். அப்போது இந்த இடத்த நினைத்தாலே உங்களுக்கு முக்தி கிடைக்குன்னு சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்போ இந்த ஸ்தலத்தை பாதுகாக்க வேண்டியது, இதை பற்றி பெருமையை நம்ம பேச வேண்டியது, இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டியது, மரபுகளை கடைபிடிக்க நம்ம பொறுப்பும் கடமையும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த பொறுப்பும் கண்டிப்பாக வேண்டும். இதனுடைய நேதியோடு வணங்கணும். இதனுடைய முதல்ல நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, முழுமையாக அதை பற்றி மேக்ஸிமம் தகவலை தெரிஞ்சுங்க. இப்போ திருவண்ணாமலை வரீங்க, என்னுடைய ஆதி என்ன, அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, ஸ்தல புராணம் என்ன, அப்போ எதுக்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாரோ சொல்கிறதுல தயவு செஞ்சு வராங்க. உணர்வுபூர்வமாக வாங்க. உணர்வுபூர்வமாக வந்தால் இங்கே சிவபெருமான் மட்டும் இல்லை, சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு அருவமாக காட்சி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே நிறைய பேர் காத்துக்கிறதுக்கு காரணம் அதுதான். எல்லாத்தையும் விட்டு இப்போது ஒரு சில சித்தர் நம்ம சொல்கிறோம், அந்த சித்தர்லாம் எங்கேருந்து வந்தாலும் யாருக்குமே தெரியாது. இங்கே எல்லாருக்கும் ஒரு வழக்கு பேர், அந்த தெருவில் போகும்போது ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த சாமிக்கு, இந்த சாமி அந்த சாமின்னு சொல்லுவாங்க, அப்படியே பேர் இடமே தவிர்த்து உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க நோக்கம் இங்கே வந்தால் நிறைவேறுதா அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறுகிறது. அப்போது அந்த மோட்ச நிலை அடையத்துக்கான தன்மை இந்த பூமியில் கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சித்தர்களும் மகாபுருஷர்களும் தோன்றி இன்னி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வரும்போது நீங்கள் மன சுத்தியோட வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கோரிக்கை நிறைவேறுமானா நிச்சயமாக நிறைவேறும். இப்போ மிகப்பெரிய அளவில் முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக திருவண்ணாமலை இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வருகின்ற பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகிடுச்சு. முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்தவங்களா இப்போ 4 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுது. சில நேரங்களில் வேலைப்பொழு காரணமாக உள்ளே போய் பார்க்காமலாம் நாங்கள் அப்படியே போயிடுறோம், கோபுரத்தோட போயிடுறோன்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா நம்ம சொல்ல விரும்புறது விஷயம் இல்லை.
இன்றைக்கி மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. நம்ம ஒரு வகையில் அதை வரவேற்கிறோம். ஆன்மீகம் வளர்ந்தால் தான் அவங்களுக்கு ஒழுக்கம் இருக்கும் எப்பவுமே. அது எந்த நான் சொல்லுவேன் மதம் கிடையாது, மார்க்கம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறை வழிபாடு, அந்த மார்க்கத்தில் போவாங்க. எந்த மார்க்கம் வளரட்டும், ஒவ்வொரு மார்க்கம் வளர வேண்டும். அப்போது ஒழுக்கம் வளரும், கலாச்சாரம் நல்லாயிருக்கும். நீங்கள் பழைய பாரம்பரியத்தை பின்பற்றுறீங்க, அப்போ ஆன்மீகம்னாவே அது உண்மையிலே வளரணும். அப்போ திருவண்ணாமலையை நோக்கி இப்போ மக்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். வாங்க, நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக வந்து வரத்தை பெற்று போங்க. அப்போ எங்கே இந்த மக்கள் தொகை அதிகமாக அங்கே ஒரு சில இடைநெருக்கடி ஏற்படுறது இயல்பு தான். உண்மையிலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்திருக்க சூழ்நிலை ஏற்படுது. நான் அவங்களுக்கு எல்லாருமே நான் பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஐயா, நீங்கள் வந்து இந்த பூமி வந்து மலை தான் சிவன். இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலையாரை பொறுத்த வரைக்கும் இங்கே மலை தான் பிரதானம். மற்றெல்லாம் அப்புறம் எது எப்படி இருந்தாலும் மலை சிவனை பார்க்கணுமா, நீங்கள் மலையை பார்த்தா சிவனை பார்த்து தான் அர்த்தம். அதில் வந்து கோயில்களுக்கு போயிட்டு நான் பெருமாளை பார்க்க முடியலையே, உண்ணாமலையாரை பார்க்க முடியலைன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உண்ணாமலையார் தாயார் தான், பார்வதி தாயார் தான் முதல்ல இங்கே கிரிவலத்தை தொடங்கி வச்சவங்களே. சக்திக்கான பீடம். பௌர்ணமி மட்டும் ஏன் கொண்டாடுறோம்? பௌர்ணமி மட்டும் சக்தி, சிவசக்தி சேர்ந்த இடம். அப்போ 2 பேருமே அம்மையப்பராக இருக்கக்கூடிய இடம் இந்த பூமி. இந்த பூமியில் நீங்கள் எங்கேருந்து அவருக்கு விளக்கு ஏற்றினாலும் அந்த இறைவனை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு வர ஏற்றுக்கொள்வார். நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஐயா கோயிலாண்ட முடியலையா, ரொம்ப கூட்டமாக சொல்லுவாங்க. ஐயா, இந்த 14 கிலோமீட்டரில் எங்கே ஒன்றா நின்று விளக்கு ஏற்றுங்க. இந்த பூமி புண்ணிய பூமி. இந்த ரோட்டில் நீங்கள் எங்கே கிரிவலப்பால் எங்கே நின்னாலும் அந்த இறைவன் பேரில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் பாட்டிக்கு போயினே இருங்க. நடக்கும் வேணால் நடக்கும். இது அக்னி பகவானுடைய ஸ்தலம். அவரது பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான தெய்வம். அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். அதில் வந்து இந்த பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த வயதானவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி மனசு வருத்தப்பட்டு போகாதீங்க. இந்த ஊருக்கு வாங்க, மலையை பாருங்கள், ஒரு வணக்கத்தை போடுங்க, நிச்சயமாக நடப்பார். அவர் உள்ளே போய் தான் பார்க்கணுன்னா அந்த மாதிரி நிலைக்கு எப்போவுமே தயவு செஞ்சு போகாதீங்க. அது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த கூட்டம் அதிகமாகிடுச்சு, வேறு வழி இல்லை. அவங்களும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நம்மளும் அதை ஒத்துழைப்பு தரணும். திரும்ப பதிவுப்பட்ட விஷயம் தான். நீங்கள் நார்மலாக டேஸில் போய் பார்க்கறதெல்லாம் பாருங்கள். அப்படி பார்க்க முடியலன்னா தயவு செஞ்சு மலையை பாருங்கள். இங்கே மலை தான் பிரதானம். சிவனே மலையாக இருக்கக்கூடிய இங்கே மற்ற ஊரில் சிவலிங்கமாக இருக்கிற விஷயம் வேறு. இங்கே மலை தானே பிரதானம். அண்ணாமலையார் அவ்வளோதான். கார்த்திகை தீபம், தீப ஒளி தான் இங்கே முக்கியமான விசேஷமே. தீபத்தை பார்க்குறது தான் விஷயம். வள்ளலார் சொன்ன மாதிரி அருப்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கிறது. அந்த ஜோதி தரிசனம் தான் இந்த ஊரில் முக்கியமான விஷயம். அந்த ஜோதி பிழம்பாக இங்கே அண்ணாமலையார் இருக்கார். அதனால் இந்த 14 கிலோமீட்டர் எங்கே வேணால் நின்று அண்ணாமலையாருன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போயினே இருங்க. அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைத்தே தீரும். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க, இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க. நீங்கள் நின்ன இடத்துல ஒரு அகலவுக்கு போட்டு அண்ணாமலையாருன்னு சொல்லிட்டு போயினே இருங்க. கிடைக்க வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்பாள் வந்து முதல்ல கிரிவலம் வந்தாங்கன்னு. ஆமாம். அதற்கப்புறம் இந்த கிரிவலம் சார்ந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்த போதிலும் அப்போ யாராவது ஒரு தொடக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அடிமுடி சித்தர்னு சொல்லிட்டு கிரிவலப்பால் இருக்கார் சித்தர். அவர் பேர் அடிமுடி சித்தர். உண்மையான பேர் இல்லை, வழக்கமான பேர் தான். அவர் தான் வந்து கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரிவலத்தை தொடங்கி வச்சுருக்கார். நான் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு தான் சொல்லுவேன், ஐயா இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊருடைய கலாச்சாரத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த உண்மையிலே ஆனந்தமாக இன்றைக்கி கிரிவலம் வரீங்க. ஆனால் அந்த கிரிவலத்தை தொடங்கி வைத்து நபர் ஒருத்தருப்பார்ல, அவனுக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுத்தாகணும்ல. அப்போது அடிமுடி சித்தருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கிறது, கிரிவலப்பால் இருக்குது. போங்க, நின்று வணங்க. ஐயா, நீங்கள் தொடங்கி வச்ச விஷயத்தை இன்னி வரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொன்ன விஷயத்தினால் தேய்ப்பு கேள்விப்பட்டு தான் நாங்கள் இந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமுடி சித்தர்கிட்ட போய் வணங்குங்க. அவரை மனசார வாழ்த்துங்க. உங்கள்கிட்ட காசு பணம் எந்த சித்தருமே எதிர்பார்க்கறதில்ல. சித்தர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அன்பும் பாசம் நேசம் தான். அன்பே தான் சிவன் சொல்கிறோம். சிவனாவே அன்பு தான். அப்போ அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்திட்டு போங்கன்னு சொல்ல வரும். அவரை நினைங்க, ஐயா பரவாயில்லையா, இன்னைக்கு கிரிவலம் வந்துட்டு என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேறிச்சு, ஐயன் அருள் புரிஞ்சிட்டாரு. அப்போ அதுக்கு முதலாக இருந்து தொடங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமுடி சித்தர் தான் முதல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரிவலம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்வதி தாயருக்கு அப்புறம் தொடங்கி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வர பக்தர்கள் தயவு செஞ்சு அவருடைய ஜீவ சமாதி போயிட்டு அவருக்கான ஒரு மரியாதை செலுத்திட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு வத்தி கொளுத்துட்டு தீபாராதனை பண்ணிட்டு மனசார வேணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனுடைய அருளும் கிடைக்கும், சித்தர் பெருமானுடைய அருளும் கிடைக்கும். அவரெல்லாம் பெரிய மகான்கள். அவனுடைய அருள் பேராற்றல் ஒரு துளி நம்ம மேலே படிச்சு நம்ம வாழ்க்கை தரும் வேறு மாதிரி போயிடும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் அந்த திருவண்ணாமலை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இங்கே வர மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுன்னு அதை அடுத்தடுத்து வரக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தின்றது கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்க ஐயா. இப்போ கிரிவலம் அப்படின்னு சொல்லும்போது கிரினா தமிழில் மலைன்னு சொல்லுவோம். இப்போ அண்ணாமலையார் இந்த மலையை வந்து சுற்றி வருது கிரிவலம்ன்ற பேர் தமிழ்காரன். ஆமாம். இப்போ நிறைய கோவில்களில் சிவன் கோவிலை சுற்றி வந்து கிரிவலம் அப்படின்னு பெயரை பயன்படுத்துகிறாங்களே, அது முறையானதா இல்லை ஆலயம்? இதை முறைன்னு சொல்ல முடியாது. நம்ம சப்போஸ் இங்கே வர முடியாத அங்கே பயன்படுத்தினா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் தான் நிறைய செய்கிறாங்க. வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் செய்கிறாங்க. நம்ம ஒரு மார்க்கம் மட்டும் சொல்ல முடியாது. நிறைய தான் நான் பார்க்குறேன். செய்யட்டும், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீகத்தை பின்பற்ற திரும்ப சொல்கிறோம். ஐயா இறைவன் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம ஏன் அந்த வணங்கணும்னு சொன்னால் சித்தர்கள் மகான்கள் அங்கே தோன்றி
நம்ம யார் மக்களுக்காக, கலியுக மக்களுக்காக, அன்னைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்ப்பதற்காக ஒரு சில சக்திகளை யாகம் மூலியமாகவோ சக்கரங்கள் மூலியமாகவோ அவருடைய தவ வலிமை மூலியமாக சேர்த்து வச்சு அந்த கோயிலில் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அது வேறு கான்செப்ட். எக்ஸ்ட்ரீம் நிலை எங்கேயுமே போகாத உட்காந்தத்துலேயே நீங்கள் வந்து வேண்டலாம், இடம் வேண்டலாம், அவர் வந்துடுவார், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் படிப்படின்றது வேணும் இல்லை. இப்போ யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இறைநிலையம். முதல்ல ஆரம்ப நிலை வழிபாடுன்றது ஒரு படத்தை வச்சு வணங்குறது ஒரு ஆரம்ப நிலை வழிபாடு. அதெல்லாம் தாண்டி தான் அப்புறம் அக வழிபாடு. இப்போ நம்ம புற வழிபாட்டில் நம்ம மக்கள் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் போனால் நீங்கள் அக வழிபாடுக்கு போயிடுவீங்க, அந்த நிலைக்கு நீங்கள் போகணும். இப்போ நான் ஐயப்பன் கோயிலில் போனீங்கன்னா 18 படி வச்சுருப்பாங்க. அந்த 18 படி முடிஞ்ச பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும். யாராவது பார்த்துருப்பீங்களா? நான் போனது இல்லைங்கய்யா. இது ஒரு வார்த்தை இருக்கும், அகம் பிரம்மாசின்னு ஒரு வார்த்தை இருக்கும், தத்துவமசின்னு இருக்கும். தத்துவமசி, அது பேர் தத்துவமசி. அப்போ அந்த தத்துவமசி என்ன அர்த்தம்னா நீயே அது, அதுவே நீ. இதான் அப்படி தத்துவமசத்துக்கு அர்த்தம். நீயே அது, அதுவே நீ. அப்போ 18 படியை தாண்டி போகும்போது நீ யாரை பார்க்கிறான்னா உன்னை நீ பார்க்கிறான்னு அர்த்தம். அப்போது தெய்வம் உனக்குள்ளே இருக்குது, இது இறைவனால் படைக்கப்பட்ட உருவம், இந்த ஆன்மாவும் இறை ஆன்மாவும் ரெண்டு ஒன்று, அதை கனெக்ட் ஆகிற விஷயம் தான் தெய்வ வழிபாட்டு முறை அப்படின்ற உணத்துக்காக தான் அது பேர் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு தத்துவமசின்னு பேர், அதுக்கு பேர். அப்போ எல்லா இடத்துலையுமே ஆரம்ப நிலை வழிபாடுறது ஒரு பரத்தை வச்சு வர்றது, சிலை வச்சு வர்றது ஒரு நிலை. அப்போ இந்த ஒரு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையத்தையும் தாண்டி மலையாக இருக்கிறார். அப்போ அந்த மலையை பார்த்து வணங்கும் போதே உங்களுக்கு அருள் சக்தி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைத்தே தீரும். அந்த உறுதியை இங்கே வாழ்ந்து இன்னி வரைக்கும் அருவமாக வாழக்கூடிய சித்தர்கள் மகான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்கள் இப்போ நினச்சாவே போதுன்றான்ல, அப்போது எவ்வளோ அவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ அவங்க நார்த்து காசியை சொல்கிறாங்க, ஐயா அங்கே போய் நீங்கள் மரணம் அடைஞ்சால் முக்தின்றான். அந்த காலத்தையே சொல்லிட்டான். ராமேஸ்வரத்தை சொல்கிறான், இந்தியாவுடைய வடபகுதி தென்பகுதியுமே சொல்கிறான். அப்போ இந்த கேப்பில் திருவண்ணாமலை எப்படி சொல்கிறான், நினச்சா போதுமா அப்படின்றான். இது ரெண்டையும் தாண்டி உயர்வாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம். நினச்சா போதுன்றான். நினச்சிருப்போ திருவண்ணா நினச்சிட்டு போகணும், முக்தி அடிக்கும் போகன்றான். அப்போது இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு விஷயத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நம்ம அடுத்த வர தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐயா அது மாதிரிலாம் வழிபாட்டு முறை இருக்குது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எண்ணம் போல் செய்யுங்க. ஆனால் இந்த சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த பூமி, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் இறைவனை வழங்கும்போது உங்களுக்கு இறைத்தன்மைன்றது முழுமையாக கிடைக்கிற வாய்ப்பாக இருக்கும். அப்படின்னு நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். ஐயா அதுதாங்க ஐயா. இப்போ சமீப காலத்தில் 2 கோயில் பெரும்பான்மையாக சொல்லும்போது திருவண்ணாமலை, அந்த பக்கம் திருச்செந்தூர், 2 ஆலயங்களில் மிகப்பெரிய அளவு. ஏன்னா இதே தமிழ்நாட்டில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் 200க்கும் மேற்பட்ட ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் இதில் வராத கூட்டம் திருவண்ணாமலை வருவதற்கான காரணம் அண்ணாமலையார் மீது உள்ள ஈர்ப்பா இல்லை அண்ணாமலையாருடைய சக்தியா? இல்லையா, அது சக்தி சொல்லி எல்லா தெய்வத்துக்கும் சக்தி உண்டு. அதுக்கு தான் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை வரும். குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட விஷயங்களில் அந்த கிரக சேர்க்கை மூலியமாக பெரும் புகழ் அடைவது அல்லது பெரும் சரிவு ஏற்படுவது எல்லாமே கிரகத்தினுடைய மூலியமாக தான் நடக்கிறது. இது இறைவனுக்கும் பொருந்துமா? இறைவனே ஒரு கிரகத்துக்கு ஆட்பட்டவர் தானேயா. நீ ஸ்ரீ ராமபிரான இறைவனுடைய அம்சம் தானே, அவர் ஏன் வனவாசம் போனார்? கரெக்ட். இங்கே யாருமே தப்பிக்க முடியாது. நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த ரத்தமும் சதையோடு நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அந்த கிரகத்துக்கு உட்பட்டு தான் தீரணும். சிவன் ஏன் பிச்சை எடுத்தார்? அந்த தெரியாதா? ஏன் பிச்சை எடுக்கணும்? காசில் போய் பிச்சை எடுத்தாரா இல்லையா? அப்போது அவர் மனிதனாக அங்கே பிறந்துட்டாருன்னா அந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாடு விதியை உருவாக்குறது அவங்க தான். ஆனால் அந்த விதியை அவங்களால மீற முடியாது. அதான் சொல்கிறேன்ல, முடி சாண்ட மன்னரும் முடியில் பிடி சாம்பல் ஆகணுன்றான். எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் கடைசியில் மண்ணோட மண்ணாவன தான் விபூதி பூசணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஐயா விபூதின்னா அது ஒரு வேறு விஷயம் இல்லையா. நீ டெய்லி சாவற, நீ நாளைக்கு நீ மண்ணா போய்டுவோட, நாளைக்கு காலையில் இருந்தால் மண்ணா போய்டுவோம் அப்படின்னு ஞாபகத்துக்காக தான் விபூதியோட கான்செப்டை நம்ம இறை வழிபாட்டில் ஒரு விஷயமா வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மார்க்கத்திலையும் அது போன்ற நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தான் உணர்வுபூர்வமாக பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ அது போன்ற மகத்துவமான விஷயங்களை திருவண்ணாமலையில் உண்டானா உண்டு. இதை உணர முடியும். இங்கே நீங்கள் இங்கே பேச்சொல்லில் இருக்கின்ற விஷயம் வேறு, செயல்பாடு விஷயம் வேறு. நான் வரும்போது வேறு ஃபீல்டில் இருந்தால் இப்போ இருக்கிற இந்த ஃபீலிங் வேறு. அப்போ ஒரு இடத்துல மிங்கிலாகி பார்க்கும்போது தான் இதனுடைய விஷயங்கள் என்னென்னு தெரிய வரும். நம்மளுக்கு முன்னாடி வரைக்கும் 1,00,000 பேர் இதை ஆய்வு பண்ணியிருப்பான். ஆனால் எனக்கான அனுபவம்ன்றது நான் தனிப்பட்ட முறையில் பெறும்போது தானே எனக்கு அந்த ஃபீல் வரும். அப்போ இங்கே வர எல்லாருக்குமே நான் திரும்ப சொல்ல தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உணர்வுபூர்வமாக வாங்க. 1 மாதம் நடக்கலாம், 2 மாதம் நடக்கலாம், 5 மாதம் நடக்கலாம். ஆனால் நடக்குமானா நடக்கும். என்னைக்கு நடக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வருமா அப்படின்னா வரும். அப்போ அந்த ஸ்பார்க் வரும்போது அவன் என்ன பண்ணுறான், அடுத்தவனுக்கு சொல்கிறான், இப்போ இவனுக்கு பிரச்சனையை சொல்கிறியா, சரி இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அப்போ உனக்கு சரியாக போகணும்னு சொல்கிறான். இப்படித்தான் அந்த வளர்ச்சின்றது ஏற்படுது. ஏன்னா இப்போ திருச்செந்தூர் ஏன் நம்ம சொல்கிறோன்னா கலியுக தெய்வம். இந்த கலியுக தெய்வம் முருகப்பெருமான் தான். இந்த கலியுகத்துக்கு பிரதான தெய்வம் முருகப்பெருமான். அப்போ அவரை பற்றி நம்ம புகழப்படுறது நல்ல விஷயம். எல்லாத்தோட முக்கியமான தெய்வம் பெரும் தெய்வம் சிவபெருமான்.
அண்ணாமலையார் இங்கே இருக்கார். ஆனால் நம்மளுக்கு எல்லாருமே நம்ம வேண்டப்பட்டவங்க தான், அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இங்கே போஞ்சிருக்கு. நீங்கள் இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த ட்ராவல் பண்ண அனுபவிக்கிறது மட்டும்தான் நீங்கள் அதை கண்டிப்பாக உணர முடியும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், இங்கே வந்தால் ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு. மேக்ஸிமம் 2 நாளாக இருந்துட்டு போங்க, பரபரப்புன்னு வராதிங்க. ஏதோ எர்த்தங்கவத்துன்னு இறைவனை எந்த கோயிலுக்கு போனாலும் எர்த்தங்கவத்துன்னு செய்யாதீங்க. முழுமையாக இறைவனர்வோடு அது பாடல் பெற்ற சிரமமாக யார் வந்து பாடிக்கிறாங்க. இப்போ இந்த மாணிக்கவாசக பாட்டு பெற்றாலும் அந்த கிரிவல பாடல் இருக்குது பாருங்கள். அதை அந்த கோயிலெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும். என்னடா பெரிய அளவில் இதெல்லாம் வளர்ச்சி பெறலையே, அதுக்காக தான் கேட்டாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. இதெல்லாம் முன்னெடுக்கணும்ல. அவங்கெல்லாம் ஒரு பாடல் பெற்ற சடம்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவங்கெல்லாம் இங்கே இருந்து அதே மாதிரி நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். அந்த கோயில் குளங்களை சுத்தப்படுத்தணும். நான் வந்த நாள்லேருந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு நீர் அப்படின்னும் போது அது பெரிய மகத்துவம் உண்டு. எல்லாத்தையும் சுத்தப்படக்கூடிய தன்மை, ஆன்மாவை சுத்தப்படுத்த தன்மை, உங்களுடைய தோஷங்களை சுத்தப்படுத்த கங்கை நீர் எல்லாம் போக சொல்கிறாங்கல்ல, அது உண்மையான விஷயம். அப்போ சிவபெருமானுடைய ஜடாமுடியில் கங்கை நதி தான் உட்காந்துக்கு. இப்போ இங்கே சிவபெருமானுடைய பல இங்கே வந்து குளங்கள் இருக்குது, சரியான பராமரிப்பு இல்லை. நிறைய குளங்கள் இருக்குது, பராமரிப்பு இல்லையே. இப்போ நான் திரும்ப அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஐயா, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி திறந்து விடுங்க, மக்கள் அதை பயன்பட பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாடு இருந்தது, தினசரி நீராடினாங்க. நீங்கள் இன்றைக்கி மக்கள் கூட்டம் அதிகம் தகுந்த மாதிரி அதையும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. அரசாங்கம் நினச்சா செய்ய முடியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவசியம் இங்கு குளங்களை முறையாக பராமரித்து திறக்க வேண்டும். நீங்கள் 6 தான் இங்கே கிரிவலம் வந்தாலும் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு சித்தரும் மகான்களும் அந்த தீர்த்தத்தை வச்சு தான் வழிபாடு செஞ்சு தான் அவன் இறைத்தன்மை அடைஞ்சிருக்கிறான். தண்ணீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பஞ்சபூத ஸ்தலம் அக்னி ஸ்தலமாக இருந்தாலும் தண்ணி கண்டிப்பாக வேணும். அப்போது இங்கே இருக்கிற குளங்கரை பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யணும். இல்லைன்னா ஒரு என்ஜிஓட்டியாவது ஒப்படைத்து பராமரி பண்ணணும். எக்ஸ்ஆர்வை எப்படின்னா பண்ணுங்கள், மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது. நான் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்ப்பேன், இந்த ஊரில் பார்ப்பேன், நிறைய பொருட்கள் வந்து வீணாக்கி போட்டு போகிறாங்க. குப்பைகள் அதிகமாகிடுச்சு. நான் அப்போ தான் சொல்லுவேன், நான் அந்த துப்புரவு துறையோட சேர்ந்து நான் ஒரு போட்டோட எடுத்துட்டேன். இந்த ஊருடைய உண்மையான காவல் தெய்வம் நீங்கள் தான் ஏன் உண்மையில், இது ஒரே நாளில் சுத்தப்படுத்துகிற காவல் தெய்வம் உண்மையில தெய்வம் நீங்கள் தான். அந்த தெய்வம்லாம் அப்புறம் ஒரு நாளில் கிளியர் பண்ணி மறுநாள் அரிச்சோடே இல்லாத மாதிரி உண்மையிலே அந்த துப்புரவு பணி வந்து மகத்தான பணி. ஆனால் அங்கே வர்றவங்களுக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கணும். நிறைய கண்கூடாக பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது. அனாவசியமாக பாட்டில் தூக்கி போட்டு போகிறது, நிறைய தண்ணி பாட்டில் அவ்வளோ விரயம் பண்ணுறாங்க. உணவுப் பொருள் அன்னதானம் அவனுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்காக கொடுக்குறான், தப்பு இல்லை, வாங்கி சாப்பிடுங்க. போதும் பண்ணுற மனமே பொன் செய்யும் மருந்து. இங்கேயும் வாங்கினு அங்கேயும் வாங்கினு ஒரு கட்டத்தில் 4 வரி சாப்பிட்டுட்டு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்தல விரிச்ச ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இறைத்தன்மை உண்டு. கண்டிப்பாக அந்த மரத்தை குப்பை கூடமாக்கி ஒரு அவலம் போன மாதிரி ஏற்பட்டுச்சு. மரத்தை சுற்றியே போட்டிருந்தாங்க, குப்பையை கொட்டுமிடன்னு போட்டிருந்தாங்க. திருவண்ணாமலை நான் பார்க்காத ஒரு கொடுமையான விஷயம் அது. ஒரு மரத்தை சுற்றி இது குப்பை கொட்டுமிடன்னு போட்டாங்க. எவ்வளோ சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இது இவங்க இந்த அரசாங்கமும் இதுங்கிற அதிகாரிகளும் தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா, நம்ம யார்கிட்ட போய் செய்து மனசு வருத்தப்பட்டு வந்தோம். அங்கே போய் நீங்கள் குப்பையை போய் போடுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது ஒரு உயிர் தானே. அப்போது அந்த பராமரி விஷயத்தை சொல்லி கொடுங்க. இங்கே வர பக்தர்களுக்கு இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கான விஷயம். இங்கே எல்லா இடத்துக்கும் சக்தி உண்டு அப்படின்னு உணர வைங்க. அந்த பிரபஞ்ச சக்தியோட முக்கியமான சக்தி பார்க்க இந்த திருவண்ணாமலை. இது எல்லா இடத்துக்குமே ஒரே மாதிரி சக்தி தான் உண்டு. இந்த பாபா படத்தில் சொல்லுவாங்கள்ல, மந்திரத்தை 7 முறை பயன்படுத்தினாலும் ஒரே சக்தி தான், ஒரு முறை பயன்படுத்தினாலும் ஒரே சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஐயனை வணங்கும் போது ஒரே சக்தி தான். அப்போ இந்த பராமரிப்பு முக்கியம். மரங்களை பராமரிங்க, அமைதியாக வாங்க, அமைதியாக போங்க, சவுண்டு அதிகமாக கொடுக்காதீங்க சொல்கிறான். சித்தர்கள் சொல்கிறான், கர்ப்பிணி பெண் போல் நடக்கணுன்றான். கிரிவலம் எப்படி நடக்கணும்னு ஒரு கேள்வி பதில் சொல்கிறான். கர்ப்பிணி பெண் மூலம் நடக்கணும் அப்படின்றான். அவ்வளோ மகத்துவமான ஒரு இடத்துக்கு நம்ம எவ்வளோ பவித்திரமாக வரணும். அதனால் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே நடக்கணும். அது இயல்பாக மக்கள் கூட்டம் அதிகமானாவே ஒரு சில விஷயம் நடக்க தான் செய்யும். அது 10 பேர் நல்லா இருந்தால் ஒருத்தர் இருக்கணும். அந்த எப்போவுமே ஆப்போசிட் கேரக்டர் இருந்தால் தான் இந்த கேரக்டருக்கும் வலிமை அதிகம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை இங்கே இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் கவனித்து முதல்ல இந்த குளங்களை தூய்மைப்படுத்தி, அது வற்றாத ஜீவநதியாக அந்த சூரிய குலத்தெல்லாம் பார்க்கும்போது சிம்ம குலத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தப்படும். நம்மலாம் எப்போ இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமே இருக்கும். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு சில வழிபாடு செய்யும்போது அந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆற்றலை நம்ம முழுமையாக பெறத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அது உங்களுக்கு நாட்டுக்கே நல்லது. நம்ம தனிப்பட்ட ஒரு நபருக்காக சொல்ல வரல. இங்கே நடக்கிற பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆகம் விதிகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கும் போது இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது, அரசாளக்கூடிய மக்களுக்கும் நல்லது. அதனால் இது வந்து தயவு செஞ்சு இந்த மக்கள் இதை பார்க்குற மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த குளங்களை திறந்து விட்டால் நல்லா இருக்குன்னு நீண்ட நாள் ஆதங்கம் இதுதான். இப்போ எல்லா ஊர்களிலுமே ஒரு காவல் தெய்வம் அப்படின்றது இருப்பாங்க. அது மாதிரி திருவண்ணாமலைக்குன்னு தனித்துவமாக இருக்காங்க. இல்லை, இப்போ இந்த திருவண்ணாமலை 2 விஷயமா நீங்கள் பிரிக்கணும். திருவண்ணாமலை நகரப்பகுதி பாதைன்ற ஒரு பகுதி, ஒட்டுமொத்த கிரிவல பாதைன்றது ஒரு பகுதி. இங்கே நம்ம சூட்சமான விஷயத்தை பார்க்கணும். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொன்னான். அரி சிவன் ஒன்று அப்படின்னு நிரூபித்த இடமும் இந்த இடம் தான்.
இங்கே வராகமூர்த்தியாக தான் பூமியை தோன்றாரு. யார் தோன்றாரு? பெருமாள் வந்து வராகமூர்த்தியாக தோன்றாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச பலனாக தான் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சுக்கிறாங்க. பூதநாராயண பெருமாள். அவர் தான் இந்த ஊருடைய காவல் தெய்வம். எதுக்கு இந்த கிரிவலத்துக்கான காவல் தெய்வம் யார் அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அவர். ஒரு எல்லைச்சாமி கண்டிப்பாக துர்க்கையம்மனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காலபைரவர் இருக்கலாம், இல்லைன்னா முனீஸ்வரர் இருக்கலாம், அது ஒரு தனி கதை. ஆனால் இந்த கிரிவல கான்செப்ட் இந்த மும்மூர்த்திகள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் பெருமாள் பூதநாராயண பெருமாள் தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணங்க வரவங்க முதல்ல பூதநாராயண பெருமாள்கிட்ட போயிட்டு, ஐயா நான் இந்த மாதிரி கிரிவலம் வர போகிறேன், நல்லபடியாக போய்ட்டு அனுமதி நீங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மானசீகமாக ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு கிரிவலம் வந்தீங்கன்னா அந்த 14 கிலோமீட்டரோட அலுப்பு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், இறைத்தன்மையோடு நடமாடுவீங்க, உடல் ரீதியான சோர்வு ஏற்படாது, ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஒரு பர்மிஷன் வாங்கி போகும்போது எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே அதே விஷயம்தான். இந்த ஊருடைய காவல் தெய்வமாக பூதநாராயண பெருமாள் இருக்கிறாரு. அப்போ பெருமாளை சந்திச்சுட்டு சிவனை பார்க்கும்போது தான் உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். இந்த கான்செப்டை தயவு செஞ்சு இந்த ஊருக்கு வர மக்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. முதல் வழிபாட்டு முறை இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா, அதாவது இந்த ஊர் மக்களுடைய வழிபாட்டு முறைன்றது வேறு. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். நீங்கள் அண்ணாமலையை தரிசனத்துக்கு வரீங்க, திருவண்ணாமலைக்கு வரீங்க, நான் முதல் எதை செய்யட்டும்னு ஒரு கேள்விக்கு பதில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் என்ன, பூதநாராயண பெருமாள் தான் முதல்ல பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு அனுமதி பெற்று, ஐயா நான் சிவனை போய் பார்த்து வர போகிறேன், கிரிவலம் வர போகிறேன், என்னை நல்லபடியாக வாழ்த்தி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய பாதத்தில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே சுபிட்சமாக நடக்கும். இதை ஒவ்வொரு முறையும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பக்தர்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெற்றிக்கான விஷயங்கள் அதிகமாகும். வேறு ஒன்றும் இல்லை, எளிமையாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நெறிமுறை, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வரக்கூடிய விஷயம். தகவலாக இருக்குது, அப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்ல வரும், ஐயா தெரிஞ்சுங்க ஐயா, தவறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து பெருமாளுடைய பார்த்துட்டு சிவனை பார்க்கணும், அவர் நேதி உத்தரவு, ஐயா இவரை பார்த்து இவர் வாங்கன்னு சொல்லிட்டு தான் உத்தரவு. அப்போ பெருமாளை சேவிச்சுட்டு அவருடைய பாதார வந்து அந்த வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான பலன்றது ஈஸியாக கிடைக்கும். அதனால் வந்து பூதநாராயண பெருமாள் தான் இங்கு காவல் தெய்வம். அவரை பார்த்துட்டு சிவனை வணங்கும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஐயா இப்போ அண்ணாமலையார் கோவிலுக்கு அடிக்கடி வரீங்க, அதை அடுத்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் நீங்கள் அதிகமாக போகிற கோவில்னா எதுங்க ஐயா? இல்லை, நான் போகிற கோவில் சொல்ல முடியாது, எல்லாமே இறைசக்தி பெற்ற இடம் தான். அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு சில விஷயங்கள் சிங்க் ஆகும். இப்போ நம்ம கிரக ரீதியாக பார்ப்போம். கிரக ரீதியாக சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் திடீர்னு ஐயப்பனுக்கு மாலை போட்டு கும்பிட்டுவார், அப்புறம் திடீர்னு காளி பக்தராக மாறுவார், திடீர்னு பார்த்தா முருக பக்தராக மாறுவார், ஒவ்வொருத்தர் இறை வழிபாடு இல்லைன்னு போயிடுவார். மாறிக்கிட்டே இருக்காங்க. இது காலங்கள் கிரகங்கள் மாறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். கண்டிப்பாக. அப்போது நம்ம பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப பிரதானமான வழிபாடு. பொதுவாகவே சக்தி பவர்னா அப்படி தான், யார் அம்மா தான். 1000 தான் இருந்தாலும் 2 ஒன்றா இருந்தாலும் கூட சக்தி அப்படின்னு சொல்லும்போதே பெண் தெய்வம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கலாச்சாரத்தில் பெண் தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான வழிபாடு. இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் போய் வெற்றி பெற்று வந்தானே அதுக்கு யார் காரணம்? அம்பாள் கொடுத்த வேல் தான் காரணம். இப்படி ஒவ்வொரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ பெருமாளுடைய மார்பில் மகாலட்சுமி இருக்கிறதுனால தான் அங்கே பெருமாளுக்கும் மகிழ்ச்சின்னு சொல்லப்பட்ட விஷயமும் உண்டு. எப்பவுமே அது இயல்பான விஷயம். இங்கே பார்வை தயார் மேலே தான் முதல் இந்த விஷயம் தொடங்கப்படுது, கிரிவலம் தொடங்கப்படுது. அப்போ அங்கே சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. அப்போ நம்ம வழிபாட்டு முறையில் முக்கியமான தெய்வ வழிபாட்டாக பெண் தெய்வத்தை வழிபடுறோம். அப்படி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் வந்த விஷயம் தான் அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற சுயம்பு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரர் கோயில் தான் அறிமுகம் கிடச்சிது. நான் அப்புறம் நேரடியாக போய் பார்த்தா ரொம்ப அற்புதமான கோயிலாக இருந்தது. சுயம்பு புற்றாக இருந்தது. எனக்கு புற்று மண்ணை பற்றி நிறைய நான் வீடியோ பேசியிருக்கேன், மக்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். புத்து மண்ணுன்றது அவ்வளோ வலிமையான விஷயம், அது சுயம்பாக கிடைக்கும் போது பயன்படுத்தியாங்க. வெளிநாட்டில் வந்து அது 10 லட்சம் 20 லட்சம் விற்றுனுக்கிறான் உட்காந்து, அவ்வளோ வேல்யூபிள், எல்லாம் நிறைய மருத்துவ குணம் வந்த விஷயம். அப்போ நம்ம மக்கள் ஏற்கனவே நம்ம அம்மை நோய்க்கு எதை பயன்படுத்துவோம், வேப்பிலையை பயன்படுத்தி தான் நம்ம பயன்படுத்துவோம். அம்மை நோய் அந்த காலத்தை தீர்த்த விஷயமே வேப்பிலை தான். அது எங்கே இருப்பாங்க, அது மாற்று மதம் சமூகமாக இருந்தாலும் நம்ம கோயிலில் வச்சு தான் அந்த 10 நாளைக்கு 15 நாளைக்கு தங்க வைப்பாங்க. இன்னி வரைக்கும் வழிபாட்டு முறையில் அதுதான், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ அதுக்கு முக்கியமான தெய்வம் யாருன்னா அம்மா தான், தாய் தான், புற்றோடு இருக்கிற அம்மன் கோயில் தான். அப்போ அந்த அங்காள பரமேஸ்வரி சேர்ந்த மதத்தை பார்க்கும்போது அந்த புற்றோடு இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுத்திச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்தது, ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தது. நான் அப்பயே சொன்னேன், ஐயா சித்தர்கள் மகானோட வழிபட்ட இடமா இருக்கும், அவங்க கூட யாரும் உள்ளே இருக்கலாம், நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப அற்புதமான கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு 2 நிகழ்ச்சி நாங்கள் பண்ணோம். அவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷனோட இடம், நிறைய சுற்றி இயற்கையான சூழல் ஒன்று, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கிடைக்கும். அது அம்மன் சக்தி பெறுறது சாதாரண விஷயம் இல்லை, சக்தி பவர் வேணும் நம்மளுக்கு. இப்போது ஒன்று சித்தனுடைய முதல் தெய்வமே பெண் தெய்வம் தான். பெண் தெய்வத்தை வழிபட்டு தான் நீங்கள் சித்தநிலை அடைய முடியும். எங்கே இருந்தாலும் நீங்கள் முதல் புள்ளின்றது அங்கே தான் போய் வச்சாகணும். அப்போ அந்த பெண் தெய்வத்தில் முக்கியமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. நான் ஜாதக ரீதியாகவே சொல்வேன், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. பொதுவாக இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். அவங்க நல்லது கெட்டது பார்க்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, ஒரு சில அதர்வன வேதத்தை பயன்படுத்துகிற எல்லாருமே ஒரு சில தேவதைகளை பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன்பா அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதா, சொன்னால் சதிர்மானுவாங்க. நான் தான் சொல்லுவேன், பெண் தெய்வத்துக்கு இதெல்லாம் தெரியாது. பக்தனா கேட்டானா கொடுத்துரும்.
அதுக்கப்புறம் வர கர்மையோட நீ அனுபவிக்க போகிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் நீ கேட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அங்காள பரமேசு சுயம்பா அங்காள பரமேசு சுயம்பா புத்தோடு வந்திருக்கிற அம்மன். அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளோ வலிமை இருக்கும். அப்போ அந்த சக்தியை மக்கள் பயன்படுத்திக்கணும். வாங்க ஐயா, இலவசமான விஷயந்தான், எந்த இதுவும் கிடையாது, நேதை கிடையாது. நீங்கள் மனசார எப்படி விருப்பப்பட்டீங்களோ அப்படி எவ்வளோ நேரம் வேணால் நின்று வணங்கிட்டு போகலாம். அப்படின்றதுனால தான் அந்த சேந்தமங்கலம் கோயிலுக்கு நம்ம 2 முறை 2 நிகழ்ச்சியை வச்சோம். பரிபூர்ணமாக கலந்துக்கிட்டோம். ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். அடுத்தடுத்து இப்போ அடுத்த சண்டியாகமும் நடக்க போகுது. இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து மக்கள் வந்து அந்த மாதிரி வைப்ரேஷனை வாங்கின்னு போகணும். அருள் பேராற்றல் வந்து நிறைஞ்சிருக்க இடத்துல ஒருத்தர் கொடுக்கும்போது வாங்கிக்கணும். அது வந்து இப்போ இதில் காசு பணம் பிரதானமே கிடையாது. பணம்ன்றது வேறு விஷயம், அதை தாண்டி அருளை பெறுறது பெரிய விஷயம். அப்போது இந்த சுற்றுவரத்தில் நிறைய கோயில் இருக்கும்போதும் இந்த மாதிரி மகத்துவமான கோயிலை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்குறோம். அப்போ யான் பெற்ற இன்பம் பெருக வைகன்ற மாதிரி நமக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவத்தை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஐயா, யாருக்காவது சிங்க் ஆச்சுன்னா போங்க, எனக்கு கேட்ட அனுபவம் மாதிரி உங்களுக்கு எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தியாங்க. இதில் காசு பணம் எந்த செலவும் கிடையாது. திருவண்ணாமலை வரீங்களா, அப்படி ஒரு 8 இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் தான் இருக்குது. போங்க, அம்மனை நல்லபடியாக வடிங்க. கேட்ட வர கொடுக்குமானா கொடுக்கும். குழந்தை வரம் கேட்டால் கொடுக்குமானா கொடுக்கும். சர்பதோஷ நிவர்த்திக்கான கிடைக்குமா கிடைக்கும். திருமண பதத்தில் இருக்கிற பிரச்சனை தாக்கத்தை குறைக்குமானா குறைக்கும். இவ்வளோ விஷயமும் சுயம்பா அந்த அம்மா தோன்றதுனால அப்போது அதுக்கு சக்தி இயல்பாக அதிகமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் தீர்வு தரக்கூடிய இடமா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அம்மா இல்லை, அது வரை சுயம்பா வந்திருக்காங்கல்ல, நம்மளா உருவாக்கின இடம் கிடையாது இல்லை. அப்போது ஏதோ ஒரு சித்தரோ மகானோ அங்கே அப்போ அந்த தாயை அந்த காலத்தை வழிபட்டுருக்கலாம். இன்னொன்று தெய்வ வழிபாடுன்றது வெளிப்படுறது குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு வெளிப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும் கலிகாலத்தில் எந்த இடத்துல எங்கெந்த தோண்டி எந்தெந்த மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேதி டிஎன்ஏ சர்க்கிளில் வரும். இந்த தொடர்புப்பட்ட அந்த ஊர் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஏற்கனவே அதனால் பயன்பெற்ற மக்களாக தான் இருப்பாங்க ஒரு பீரியடில் 2-3 ஜென்மத்துக்கு முன்னாடி. அப்போ திரும்பவும் அந்த இறைவனுடைய ஆற்றல் அவங்க பண்ணுறதுக்காக தான் அதே பூமியில் அந்த கோவில் தோன்றும். அப்போ அங்கே ஒருத்தர் வழிகாட்டுவாங்க அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் காலகாலமாக நியமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த அம்மனுக்கு சக்தி அதிகம், நல்லா இருக்குது, பயன்படுத்தியாங்க. போங்க, கேட்ட வரத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அமைதியாக 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சொல்லிட்டு நிறைய பதிவுகளை போடுறோம். மக்கள் மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு பயன்படுத்தி சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். அருமைங்க ஐயா. ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு நேர்காணல். நிறைய புதிய தகவல்கள் திருவண்ணாமலை சார்ந்து எங்களுடைய திருவண்ணாமலை கிங்டம் நேயர்களுக்கு கொடுத்தீங்க. மீண்டும் அடிக்கடி உங்களை நேர்காணல் பண்ணணும் அப்படின்ற ஆவலும் அதிகமாக இருக்குது. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த நேர்காணல் பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஒளிப்பதிவாளர் விஜய், நிறுவனர் பாலாஜி காசிநாதனுடன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். தொடர்ந்து இது மாதிரி நிறைய தகவல் சார்ந்த நேர்காணலை தெரிந்து கொள்ள நம்முடைய திருவண்ணாமலை கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.